بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله خلقكم ثم يتوفاكم صدق الله العظيم எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இன்றோடு நாம் ரமலானுடைய ஆரம்ப 10 முடித்து ஆரம்ப 10 தினங்களின் நோன்புகளை நோற்று 11வது தராவீஹையும் தொழுது கிட்டத்தட்ட 13.5 ஜுஸூக்களை நாம் இன்றைக்கு ஓதி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளை சரியான முறையில் நோக்கவும் தராவீஹ் தொழுகைகளை தொழுகவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து அருள்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும். மனிதர்களான உங்களை இறைவன் படைத்தான், பிறகு உங்களை அவன் பக்கம் அவன் எடுத்துக் கொள்கின்றான், உங்களை மரணிக்க செய்கின்றான். உங்களில் சிலரை அல்லாஹ் எப்படிப்பட்ட வயதை கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி நலமையை கொடுக்கின்றான் என்றால், கடைசி காலகட்டத்தில் முதுமை பருவத்திலே தன்னுடைய சுய தேவைகளை சுயமாக நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் உங்களில் சிலரை தள்ளுகின்றான். ஆம், முதுமையினுடைய அந்த பருவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின், உங்களை குழந்தை பருவம் என்ற பலகீனத்தில் படைத்தான். அப்புறம் என்ன பண்ணான், சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவத்தன், அந்த குழந்தை பருவத்தில் இருந்து வாலிப பருவம் என்ற அந்த சக்தி வாய்ந்த அந்த குவத்தான ஒரு பருவத்தை உங்களுக்கு கொடுத்தான். பிறகு மீண்டும் அதே போல பலகீனமான பருவமான சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபா வ ஷைபா, அந்த முதுமை பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்கின்றான். முதுமை பருவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அந்த முதுமையினுடைய நரை இருக்கின்றது, நிறைய பேர் அந்த நரவம் தான் புடுங்கிறதுக்கு தான் நினைப்பாங்க. அந்த முடிகளை பிடுங்குவதற்கு நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரைமுடி கூட அஷ்ஷபாபத்து நூருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒளி அந்த நரைமுடி. அந்த முதுமை காலத்தில் நாம் என்ன செய்யணும், அதற்கான நாம் எப்படி நம்முடைய அந்த பருவத்தை கழிக்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், 5 வருவதற்கு முன்பாக 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, முதுமை வருவதற்கு முன்பு உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த முதுமையுடைய காலத்தில் இபாதத்துகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் நாடினாலும் செய்ய முடியாது, ஆசைப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. நின்று தொழுவதற்கு கூட முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால என்ன செய்வோம், முதுமை பருவம் வருவதற்கு முன்பாக வாலிப பருவத்தில் நமக்கான எல்லா அமல்களையும் நன்மைகளையும் நாம் சேர்த்து வைத்து முதுமை பருவத்தில் நாம் முடிந்த அளவிற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். எனவே முன்பே தயாரித்துக் கொள்ளுங்கள். முதுமைக்கு முன் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் சில மனிதர்களிடத்தில் கேள்வி கணக்கை கேட்பதற்கு வசதியாக இருக்குமா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60 வயசு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னா மறுமையில் அல்லாஹ் அந்த நபரிடத்தில் கேள்வி கணக்கில் கேட்பதற்கு மிக வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, 60 வயசு உனக்கு கொடுத்தல, அவளும் அம்மிருக்கும் நதீர், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வயசெல்லாம் கொடுக்கப்பட்டும், உங்களுக்கு வர வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் வந்துவிட்டோம், நீங்கள் அதை பெறவில்லை, நீங்கள் செவியேற்கவில்லை, அதன்படி நீங்கள் வாழவில்லையே அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், 60 வயசு உங்களுக்கு கொடுத்தேனே, அந்த 60 வயசுல நீங்க என்ன செஞ்சீங்க? 60 வயசுல என்னுடைய கட்டளைகளை மீறினீர்கள், என்னுடைய அஹ்காமாத்துகளை என்னுடைய வசனங்களை கேட்டும் நீங்கள் அதன்படி வாழவில்லை. இப்படியெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் பிடிப்பதற்கான வயசு இந்த 60 வயசு. அதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நேராக்க வேண்டும். கோடலாகவே போகிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை சற்று நேராக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாதங்கள் தான் இந்த மாதங்கள். இப்ப நாம நடுப்பத்திலே அமர்ந்திருக்கின்றோம்.
அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்திற்கான 10. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவையும் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, துனூபனா வ ஹதாயானா, நாங்கள் செய்த சிறு பிழைகள் பெரும் பிழைகளாக இருக்கட்டும், குல்லஹா எல்லா பாவங்களையும் எங்களை மன்னிப்பாயாக, யா ரப்பல் ஆலமீன் அகிலத்தார்களின் இரட்சகனே. இந்த துஆவை முடிந்தவரை சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், தொழுகைகளுடைய நேரம், ஐநாட தொழுகைகளை முடித்து விட்ட பின்பு இப்படி எல்லா நேரத்திலும் அதிகாரிகள் நம்ம திக்ர் செய்யக்கூடிய நேரத்திலேயே இந்த துஆக்களை ஓத வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த நேரங்கள் எல்லாம் பொன் போன்ற காலம், இதுவெல்லாம் பொக்கிஷமாக அல்லாஹ் கொடுக்கின்ற அவகாசமாக, ஒரு வாய்ப்பாக நம்முடைய பாவங்கள் செய்து செய்து நாம் துவண்டு விட்ட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அல்லாஹ்வே கொடுக்கின்றார். பாவத்தை தான் பாவத்தை செஞ்சுட்டு போவோம், ஆனா அதை மன்னிப்பதற்கான சில காலகட்டத்தையும் நமக்கு சேர்த்து கொடுக்கிற, அதையும் பயன்படுத்திக் கொள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற ஒரு பொற்காலம் தான் இந்த காலங்கள். எனவே முதுமை வருவதற்கு முன்பாக நாம் வாலிபத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நடுவத்திலேயும் அதிகமாக நாம் மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த முதுமை பருவமாக ஒரு சில நிகழ்வுகள் ஹதீஸ்களிலே வரும். அப்போ ஒரு மூதாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்தில் வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? எனக்கு வயசாயிருச்சு, நான் மூதாட்டியாக ஆகிட்டேன், எனக்கு பேரம் பிள்ளைகளா நான் பெற்றுட்டேன், இப்ப நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நான் மரணித்து விட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல நீ போக முடியாதுமா அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா அழுதுட்டு தேவி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வந்த செய்தி அது கிடையாது. சொர்க்கத்தில் போகக்கூடியவர்கள் மூதாட்டிகளாக போக மாட்டார்கள், அவர்கள் வாலிப பெண்களாக போவார்கள். ஏன்னா சொர்க்கத்துடைய வயது வரம்பே வந்து 33. எல்லாருமே அந்த வாலிப பருவத்தில் இருப்பார்கள், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். அந்த அம்மா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அழுகே நிப்பாட்டினாங்களாம். இப்படி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் கூட அந்த வயோதிக பருவம் அங்கு இருக்காது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இந்த உலகத்துலதான் உங்களுக்கு வயது இருக்கின்றது, வயது வரம்பு இருக்கின்றது, இந்த பருவ காலம் எல்லாம் இருக்கின்றது. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தில் அதையெல்லாம் நீங்க அனுபவிச்சாதான் சொர்க்கத்துல இதனுடைய கஷ்டங்கள் புரியாம நீங்க வாழ முடியும். இந்த முதுமையுடைய கஷ்டத்தை இந்த உலகத்திலே வாழ்ந்தாதான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, முதுமை காலத்தில் நான் வாலிப பருவத்திலே இருந்திருக்கலாம், அப்பவே அல்லாஹ் என் உயிரை எடுத்திருக்கலாம் அப்படின்லாம் புலம்பக்கூடிய சில பேரை நீங்க பார்க்கலாம். அப்ப காரணம் என்ன? அந்த முதுமை பருவத்தினுடைய அந்த பலவீனத்தையும் கடுமையையும் அந்த கஷ்டத்தையும் அனுபவித்தவர்கள் சொர்க்கத்திற்கு போன பிறகு அந்த வாலிப பருவத்தை இன்பமாக இருக்க முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பருவ காலத்தை மனிதர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான் அப்படின்னு இந்த வசனத்திற்கு கீழாக இமாம்கள் தப்சீர்களை வல்லுநர்கள் சொல்வார்கள். எனவே முதுமை பருவம் வருவதற்கு முன்பு வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நடுவுலத்தில் அதிகமாக மக்ஃபிரத்தை கேட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவோம், அழிக்கப்படவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.